பாஜகவும் நம்ம ஆளுநரை முன்னிறுத்தி இந்த சம்பவத்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இது திட்டமிட்ட ஒரு சதியா இருக்குமா? பிஜேபியோட எந்த நடவடிக்கையும் ஆல்ரெடி வெல் ஸ்கிரிப்டட். அதை நீங்க நினைவில் வச்சுக்கணும். எல்லாமே இப்போ நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இந்நேரம் பிளான் பண்ணியிருப்பாங்க. இது மக்கள் மன்றம் அல்லது மக்களுக்கு நெருக்கமான ஒரு மன்றம் அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தை தான். உண்மையிலேயே மக்களுக்கு நெருக்கமான மன்றமாக செயல்பட்டு கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மட்டும்தான். அதை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இண்டு இடுக்கு எல்லா ஊருக்கும் சென்ற ஒரு பாதம் இருக்க முடியும் என்றால் அது நம்முடைய முதல்வரின் பாதம் மட்டும்தான். ஆளுநர் என்னைக்காவது அந்த இத்தனை 300 ஏக்கர்ப்பா, வயிறு எரியுது அதை பார்க்கும்போது. 300 ஏக்கர் இடத்த அப்படி ஒருத்தர் அனுபவிச்சுக்கிட்டு, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய முடியுமா அப்படின்னா இந்த ஆளுநரை நீங்கள் அடையாளம் காட்டலாம். அது இது நாள் வரைக்கும் இருந்த ஆளுநர்களிலேயே மிக 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 ஒஸ்டான ஒருத்தர் யார் என்றால் இவர் தான். ஏன்னா முற்ற முழுக்க அந்த ராஜ்பவனை ஒரு RSS தலைமையகமாக, கமலாலயத்தின் 2வது இடமாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிதான் பார்க்க முடியுதே தவிர பொதுமக்களுக்கான நிலையமாக அது இல்லை.